ஃப்ரெண்ட்ஸ், எப்போவும் நம்ம வீட்டில் சப்பாத்தி செய்வோம். அப்போ இந்த மாதிரி 2 சப்பாத்தி சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்காக 1 கப் கோதுமை மாவு தனியாக எடுத்து ஒரு பவுலில் போட்டு உப்பு 1 ஸ்பூன் நெய் சேர்த்து தேங்காயை திருகிட்டு லைட்டாக மிக்சியில் ஓட்டிட்டு நீங்கள் அதை சேர்த்துட்டு எவ்வளோ தேங்காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் வெல்லத்தை 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா கரையை வச்சு வடிகட்டி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அந்த மாவில் சேர்த்து தண்ணியும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்குங்க. 10 நிமிஷம் அதை ஊற வச்சுட்டு சப்பாத்தி கட்டையில் சப்பாத்தி மாதிரி நல்லா அழகாக ரவுண்டாக தேய்ச்சிட்டு தோசைக்கல்ல காய வச்சு நெய் சேர்த்து இந்த சப்பாத்திங்களை அதை போட்டு நல்லா திருப்பி கொடுத்து எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் சப்பாத்தி ரெடி ஆயிருங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நார்மல் சப்பாத்தியோட இந்த ஸ்வீட் சப்பாத்தி சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்ங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.